பிஸி, நம்ம ரொம்ப பிஸி இல்லைங்க. நம்ம கண்டிப்பா கர்த்தருக்கு ஒரு இடம் கொடுக்கலாம். 24 hours கர்த்தரை பத்தின சிந்தனை ஓடிட்டே இருக்கும். நான் சில பரிசுத்தவான்கிட்ட அசிஸ்டண்டா இருந்திருக்கிறேன் ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாடி. பேக் தூக்கிட்டு போவேன். அப்படி போகும்போது இந்த பரிசுத்தவான்கள் நைட்ல என்ன செய்வாங்கன்னா, தூங்கிட்டே இருக்கும்போது இப்படி திரும்பி படுப்பாங்க. படுக்கும்போது சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்பாங்க. நீங்க கூட பார்த்துருப்பீங்க ஒரு சிலரை. திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி திரும்பி படுப்பாங்க. அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்பாங்க. இப்போ நான் அவங்களுக்கு மறுநாள் காலையில் கேட்பேன், என்னன்னாச்சு, நீங்கள் ரொம்ப சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்களே, ஏதாவது உடம்பு சரியில்லையா உங்களுக்கு அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, இல்லையே நான் நல்லா தூங்கிட்டேனே அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் சரீரம் நன்றாய் தூங்கி இருக்கிறது, ஆத்மா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டே இருக்கிறது. ஒரு துதி ஓடிக்கிட்டே இருக்கு. இதுதான் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம். இந்த சஞ்சரிக்கிற அனுபவம் இருந்தா மட்டும்தான் வருகையில போக முடியும். பாருங்க, இப்ப ஏனோக்குக்கு தேவனோட சஞ்சரிக்கணும் அப்படிங்கிற நெசசிட்டி ஏன் வந்துச்சு? அந்த நெசசிட்டி இப்போ